அப்புறமுல நம்ம ரோகிணி காமிச்சா தான், மாட்னா தான் நாடகம் வந்து ரொம்பவே சீரியஸாவும், பரபரப்பாவும் இருக்கும். அதுக்கு வந்து முத்து கையில ரோகிணியோட ஆதார் கார்டு சிக்கப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பேச்சு போட்டியில கலந்துக்க போற மனோஜ் வந்து வழக்கம் போல சொதப்பிடுறாரு. நாய் கடிச்சிருது. அங்க டெக்கரேஷன் ஆர்டர் வாங்க போன நம்ம மீனா வந்து முத்துவோட போறாங்க. அவங்க வந்து நான் பேசுறேன்னு சொல்லி சூப்பராவே பேசி எல்லாத்துட்டையும் கைத்தட்டல் வாங்கிடுறாங்க. வீட்டுக்கு வந்த மனோஜுக்கு வந்து நாய் கடிச்சது வந்து சாகக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறப்ப அந்த நாய் சாகுது. சாகுன அந்த பயத்திலே வந்து மனோஜுக்கு வந்து நாய் பண்ணுற சேட்டைகள் அதாவது குலைக்கிறது, உருமுறது இதெல்லாம் பண்ணுறாரு. வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கலகலப்பாக கொண்டு போகிறது, தனி ரூமில் வச்சு அடைச்சிடலாமா அப்படின்னு முத்து மீனா எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது, வேணா நீ தான் தாய் பாசத்துக்கு ஈடு இல்லையே உனக்கும் மனோஜுக்கும், அதனால் நீனும் அவனும் அந்த ஒரே ஒரே ரூமில் தங்கிங்களேங்கிற மாதிரி தான் நம்ம அண்ணாமலை சொல்ல போகிறாரு. ஐயோ அப்படிதான் இல்லை, நான் என்ன தான் பாசமாக இருந்தாலும் அவன் நோய் எனக்கு சிக்கிடக்கூடாது, அவனை தனி ரூமில் வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரிலாம் நம்ம விஜயா சொல்ல போகிறாங்க. இது இப்படியே ஓட்டுறதை விட ரோகிணி மாட்டினா சூப்பராக நினைக்கிறேன்.